கர்த்தர் தருகின்ற வார்த்தை ஏசாயா 31 அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தை குறித்த பயமோ இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளை குறித்த பயமோ ஒரு கடன் பாரத்தை குறித்த பயமோ உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். கடந்த 8 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆதரவாக இருக்கப்போ நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஒருவேளை உங்கள் குடும்பத்தை குறித்தோ சூழ்நிலைகளை குறித்தோ இந்த 8வது மாதத்தில் கலங்கி தைப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இம்மாதத்திலே உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்க போகிறார். உங்களை தப்புவித்து சில பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவித்து பாதுகாக்க போகிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பறந்து காக்கிற பட்சிகளைப் போல உங்களுக்கு ஆதரவாய் உங்களுக்கு துணையாய் கர்த்தர் இருக்க போகிறார். எனவே நீங்கள் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்க போகிறார். ஆமேன், ஆமேன்.